ஹல்லேலூயா. லவ், காதல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே நம்ம கமிட் ஆகிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம். அப்போ நம்ம அனுபவிக்கிற ஒரு வலியும் வேதனையும் வேறு எதுவுமே கிடையாது. இது தேவனுக்கு பிடிக்குமா? இதுதான் தேவனுடைய சித்தமா? நான் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கேனான்னு சொல்லிட்டு நமக்குள்ளே நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு நான் என்ன செய்கிறது? நான் தேவனை பிரியப்படுத்துகிறதா, இல்லைனா இவங்களை பிரியப்படுத்துகிறதா, இல்லை நம்ம ஏதாவது சொல்லி நம்ம இவங்களை விட்டுட்டு போனோம் அப்படின்னா அவங்களை ஏமாத்துற மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளோடு நம்ம இருப்போம். இதுக்கான ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா? இந்த வேத புஸ்தகம் மட்டும்தான். இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து அவருடைய சமூகத்தில் போய் உட்காந்து ரீட் பண்ண ஆரம்பிங்க, ப்ரேயர் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவன் சரியான முறையில் உங்களுக்கு வழி நடத்துவார். இதில் என்ன வாசிக்கணும், இல்லை நான் எப்படி அந்த விஷயத்தை நான் கொண்டு போகணும்னு சொல்லி நீங்கள் யோசிங்க அப்படின்னா அதுக்கு பதில் தேவனே உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் இந்த வேத புஸ்தகத்தை மாத்திரம் எடுத்து ரீட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இந்த புஸ்தகம் தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிச்சு. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அந்த குழப்பத்திலேருந்து, அந்த கேள்விகளிலிருந்து தேவன் உங்களுக்கு தெளிவான ஒரு பதில் கொடுப்பாரு. நீங்கள் எந்த மனுஷனையும் போய் கேட்க வேண்டாம், நீங்கள் யாரையும் போய் பார்க்க வேண்டாம். கர்த்தரே உங்களோட கூட இருந்து உங்களை நடத்துவார். God bless you.